சுவாமி சரணம். சுவாமியே சரணமையப்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சபரிமலையில் இருக்கக்கூடிய தபால் நிலையம் பற்றி அறியாத பல விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில் பிறந்தாச்சு, சபரிமலைக்கு போய் சுவாமியும் பார்த்தாச்சு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மெமரிஸ், அந்த நினைவுகள் எல்லாமே நம்ம என்றைக்குமே நம்ம உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் மறக்க போகிறது கிடையாது. அதில் இதுவும் ஒன்று. என்னன்றதை வீடியோவில் பார்ப்போம். வாங்க போகலாம். சுவாமி சரணம். தனக்கென தனி தபால் நிலையம் வைத்திருக்கும் 2 நபர்கள். ஒன்று நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் ஜனாதிபதிக்கும், மற்றொன்று சபரிமலையில் உயிருடன் வீற்றிருக்கக்கூடிய நமது ஐயப்பன். இந்த 2 பேருக்கு தான் தபால் நிலையம் தனியாக தனக்குன்னு இருக்குது. அதாவது பர்சனல் தபால் நிலையம்னே சொல்லலாம். பர்சனல் போஸ்ட் ஆஃபீஸ். ஐயப்பனுக்கு இருக்கக்கூடிய தபால் நிலையத்துடைய பின்கோடு என்ன அப்படின்னா 689713. ஓகேங்களா? இந்த தபால் நிலையம் வருஷத்தில் கார்த்திகை மாதம், மார்கழி, தை மாதம், அந்த நவம்பரில் தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த தபால் நிலையம்ன்றது செயல்படும். நவம்பர் மாதம் கார்த்திகை 1 15 வந்தாலும் 17 வந்தாலும் அதிலிருந்து செயல்பட்டு ஜனவரி மாதம் அந்த நடை அடைக்கிற நேரத்தில் 19ஆம் தேதி இது வரைக்கும் தான் இந்த தபால் நிலையம் திறந்திருப்பாங்க. ஓகே, இதோட கான்செப்ட் என்ன, எதனால் மற்ற கோயிலுக்கு இல்லாதது சபரிமலை கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்த்தோன்னா, முந்தைய காலங்களில் ஃபோன்லாம் இல்லாத நேரத்தில் சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்கள், அப்போல்லாம் பெருவழிப்பாதை வழியாக செல்லக்கூடிய பக்தர்கள் வீட்டிலேருந்து காட்டுக்கு சபரிமலைக்கு சுவாமியை தரிசனம் பண்ணக்கப்புறம் தபால் போடுவாங்க, நாங்கள் நல்லபடியாக சபரிமலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஒன்று. 2வது டெலிகிராம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற டெலிகிராம் கிடையாது, முன்னே இருந்த டெலிகிராஃப் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணி நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படின்றது. ஏன்னா முந்தைய காலங்களில் டெலிஃபோனே வீட்டில் யாராவது ஒருத்தர் வீட்டில் தான் இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் அது ரொம்ப அழகான காலங்கள் அப்படின்ட்டு பலமுறை எங்கள் குருசாமியும் சொல்லியிருக்காங்க. அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம சபரிமலைக்கு போகாத பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து ஐயப்பனுக்கு லெட்ரு போடுவாங்க. எப்படி ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துருக்காங்க பாருங்கள் ஐயப்பனை. அடுத்த விஷயம், எங்கள் வீட்டில் கல்யாணம் இருக்குது சாமி அப்படின்னு ஐயப்பனுக்கு இங்கேருந்து தபால் மூலயமாக அந்த பத்திரிக்கை அனுப்புவாங்க. எங்கள் வீட்டில் இந்த சுபகாரியங்கள்லாம் நடக்குதுன்ட்டு பத்திரிக்கை அனுப்புவாங்க. மணி ஆர்டர் அனுப்புவாங்க. காசு டொனேஷன் கொடுக்கறதுக்கு மணி ஆர்டர் கொடுப்பாங்க. இது எல்லாமே ஐயப்பனுக்கு பர்சனலாக தங்களால் முடிஞ்சதை அனுப்புகிறாங்க. எல்லா ஐயப்ப பக்தர்களுமே ஆசைப்பட்டவங்க அனுப்புகிறாங்க. ஓகே, அடுத்தது இப்பயுமே நம்ம அந்த போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு, சபரிமலையில் இருக்கக்கூடிய சன்னிதானத்திற்கு அருகே இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அங்கேருந்து ஏதோ ஒரு லெட்ரு, நமக்கு ஆசைப்பட்ட லெட்டரை ஒன்று எழுதிட்டு நம்ம நம்ம வீட்டோட அட்ரஸ்க்கு போட்டிங்கன்னா வீட்டுக்கு அந்த லெட்ரு வரும். அந்த வீட்டுக்கு லெட்ரு வருது. ஓகே, அதில் என்ன சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஐயப்பனுடைய முத்திரை இருக்கும். ஐயப்பனுடைய விக்கிரகம் அந்த போஸ்டரில், அந்த இப்போ நான் காமிட்ட அந்த இமேஜஸில் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். அந்த 18 படி, அதற்கு மேலே ஐயப்பன், சுற்றி சபரிமலா அப்படின்னு இருக்கு. இது மாதிரி, அதாவது இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே. எப்போ வேணாலும் இதை திடீர்னு ஷட் டவுன் பண்ணாங்கன்னா கூட நமக்கு இது ஒரு நினைவுகளாக இருக்கும். யாரெல்லாம் உங்கள் வீட்டுக்கு லெட்டர் அனுப்புவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சுவாமி சரணம்.